Hi dear students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கவுன்சிலிங் எப்படி அட்டெண்ட் பண்ணனும் அதோட டெமோ தான் பார்க்க போறோம். நீங்க 19 டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபார்மா டிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடிய கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணனும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஒரே சேம் process தான். இப்போ இந்த லிங்க் தெரியுது பாத்தீங்களா, அந்த கவுன்சிலிங்க்கு. சோ 19 டிகிரி கோர்சஸ்க்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க, ஃபார்மா டிக்கு ஒரு கவுன்சிலிங் லிங்க் கொடுப்பாங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன். உங்களுடைய லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் இது மூணுல ஏதாவது ஒரு இதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், போட்டு நீங்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்க வந்து சைன் இன் கொடுத்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி நீங்க பாஸ்வேர்ட் போட்டு உங்களுக்கு எரர் ரீசெட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி காமிச்சிச்சுன்னா கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த ரீசெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர்ல ஓடிபி வந்து வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து நீங்க இதுல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நியூ பாஸ்வேர்டு கேட்கும். நியூ பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணிக்கோங்க, நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லயும் என்ன நியூ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதே பேஜ் பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா. இதுல உங்களுடைய லாகின் ஐடி அதே மாதிரி என்ன பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்க இதுல வந்து இன்சர்ட் பண்ணணும். சைன் இன் கொடுங்க. சைன் இன் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல அவங்க வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, ஓடிபி எதையுமே நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த டேபை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைடு மை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டா இருக்கா, உங்க நேம், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, இது எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இதுல நம்மளுக்கு ஐகான் காமிக்குது பாத்தீங்களா, கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு. சோ இந்த ஸ்டெப் தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க இருக்குது பாத்தீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர்ல காமிக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹேண்ட் ஐகான் காமிக்குது இல்லையா, இந்த கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்மெண்ட் பே வந்து ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு எந்த இதுல நீங்க பே பண்ணணுமோ என்ன பண்ணிக்கலாம், நீங்க இதுல பே அப்படிங்கிறது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னா இதுல நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பே அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். பேன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் உடைய கேட்வே பேஜுக்கு வந்து போகும். சோ அதுல வந்து நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா 250 rupees. நீங்க எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ் போட்டாலுமே ஒரே ஒரு அமௌண்ட் 250 rupees தான். சோ அதனால நீங்க எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதனால ஒன்னும் நம்மளுக்கு தப்பு கிடையாது. சோ 250 rupees நீங்க ஆன்லைன்ல தான் நீங்க பே பண்ணணும். யூபிஐ மூலமா போடுறீங்க அப்படின்னா யூபிஐ ஐடியை கொடுத்துட்டீங்கன்னா பேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து உங்க மொபைலுக்கு போகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க சக்சஸ் அப்படின்னு காமிக்கும். சோ இதை பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹோம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா திருப்பி நம்மளுக்கு பேக் டு பேஜுக்கு ஃபர்ஸ்ட் பேஜுக்கே திருப்பி நம்மளுக்கு ஓபன் ஆயிரும். நெக்ஸ்ட் இதை நீங்க க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் முடிச்சதுனால இந்த டேப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு ஆரஞ்சு கலர்ல இருந்தது டிக் சிம்பிள் கொடுத்து கிரீன் கலர்ல நம்மளுக்கு மாறிடுச்சு பாத்தீங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டெப்னு காமிக்குது, மணி அடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். சோ அந்த ஐகான் வந்து இங்க காமிக்குது உங்களுக்கு ஹேண்ட் ஐக்கான. கிளிக் ஹியர் டு ஆட் எடிட் மை சாய்ஸஸ், விருப்ப இடங்களை தேர்வு செய்க. இதை நெக்ஸ்ட் நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுட்டு இங்க பாக்ஸ் தெரியுது பாத்தீங்களா, ஐ ஹேவ் ரீட் அபோ அப்படின்னு நான் இது எல்லாத்தையுமே படிச்சிட்டேன் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு டிக் நீங்க அடிச்சீங்கன்னா கிளிக் ஹியர் டு ப்ரொசீட். இதை கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. ஆட் சாய்ஸ், மை சாய்ஸ், ப்ரிவியூ சாய்ஸ், லாக் சாய்ஸஸ் சொல்லிட்டு. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது ஆட் சாய்ஸஸ். இதுல வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, கேட்டகரி கவர்மெண்ட் கேட்டகரி மட்டும்தான் காமிக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் கிடையாது. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், கம்யூனிட்டி வைஸ் சீட்ஸும் காமிக்கும். இங்க வந்து நீங்க ஆட் பண்ணணும். இதுல கோர்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா கோர்சஸ் என்ன கோர்சஸோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கறத டிஸ்பிளே ஆகும். சோ எனக்கு வந்து இதுல பிபிடில ஃபர்ஸ்ட் திருச்சி காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் வேணும். சோ அதனால ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுக்கணும். இந்த கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து செகண்டா இருக்கக்கூடிய மை சாய்ஸஸ்ல போய் ஆட் ஆயிரும். அடுத்தது எனக்கு வந்து சென்னை ஆட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. அதுக்கடுத்து தேர்ட் கடலூர், 3 காலேஜ் தான் இருக்கு, 3 காலேஜும் கொடுத்துட்டேன். இந்த கேண்டிடேட் வந்து ஒன்லி அவங்க வந்து பிபிடி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றதுனால அவங்க பிபிடி காலேஜஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ இவங்க வந்து ஏன்னா எஸ்எஃப்ல தான் பிபிடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னால நான் வந்து வெறும் பிபிடி மட்டும் தான் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். நீங்க கவர்மெண்ட் காலேஜ் தான் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா அது எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் கொடுக்கணும்னு ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. திருப்பி இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் வந்து
வந்து எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து இதுல எனக்கு சேஞ்ச் பண்ணணும், இல்ல எனக்கு வந்து தப்பா நான் செகண்டா சென்னை கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் கொடுத்துக்கலாம். ரிமூவ் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மாறிடும். சோ அதுக்கு நீங்க தேர்டா நீங்க கடலூர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், தேர்ட் ஆப்ஷனா நீங்க வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஆட் சாய்ஸஸ் முடிஞ்ச உடனே கீழே பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா, இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தது மை சாய்ஸஸ். நீங்க என்னெல்லாம் இதுல ஆட் பண்ணீங்களோ அது வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். இதுல நீங்க மூவ் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் சென்னை வந்து செகண்ட் பிளேஸ்ல நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மூவ் அப்படின்னு கொடுங்க. மூவ் டு எந்த பிளேஸ், மூவ் டு அப்னு கொடுத்தீங்கன்னா மேல போயிடும். மூவ் டு செகண்ட் பிளேஸ்னா இங்க நம்பர் அடிச்சீங்கன்னா செகண்ட் அப்படின்னு ஓகே கொடுத்தீங்கன்னா செகண்ட்ல போய் எனக்கு சென்னை வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. சோ இந்த மை சாய்ஸஸ்ல கரெக்டா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா, இந்த டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்தது நீங்க என்னென்ன சாய்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத ப்ரிவியூ பாக்குறதுக்கு இப்படி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சோ இந்த ப்ரிவியூ கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு கீழே டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் ஆகி இந்த பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு இப்படி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இதுல நீங்க நெக்ஸ்ட் ப்ரிவியூ சாய்ஸஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்குது, எல்லாமே கரெக்டா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்த இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னுடைய விருப்பப்படியானது அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ஒன், லாக் சாய்ஸஸ். இது வரைக்கும் நம்ம பண்ணது ஃபில்லிங், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம். இப்போ லாக் பண்ண போறோம். சோ லாக் சாய்ஸஸ்ல இதுல டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து நீங்க எத்தனை கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, பிபிடிக்கு மொத்தம் 3 காலேஜஸ் நம்ம வந்து இங்க வந்து 3 கொடுத்துருக்கோம். சோ இந்த இது வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து மொத்த சீட்ஸ், கவர்மெண்ட் அவைலபிள் சீட்ஸ் இதுல வந்து காமிக்கக்கூடியது, அதாவது உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு அப்படிங்கிறது காமிக்குது. சீட்ஸ் டோட்டலா 150. சோ இந்த 150ல பிபிடில 3 கோர்சஸ். சோ நான் 3 கோர்சஸ் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். 3 கோர்சஸ் மட்டும் இங்க வந்து டிஸ்பிளே ஆகுது. சோ இதுல எல்லாத்தையும் இங்க படிச்சுட்டு இங்க கிளிக் பண்ணீங்க, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க இதுல என்ன பண்ணணும், என்டர் பண்ணி லாக் மை சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நீங்க லாக் பண்ணணும். சோ இதுலதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பேவும் நீங்க ஒன்ஸ் இந்த லாக் மை ஓடிபி போட்டு இங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணி லாக் மை சாய்ஸஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி நீங்க முன்னாடி போய் வேற காலேஜஸ் நீங்க ஆட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், மாத்தணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஒன்ஸ் ஓடிபி போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி பேக்ல போய் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. இதே இது நீங்க ஓடிபி போடாம கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், திருப்பி வந்து பேக் வந்து போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி பேக் போகணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துட்டீங்க, லாக் சாய்ஸஸ்க்கு நீங்க ஓடிபி போடல, இந்த டிக் சைனையும் நீங்க எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கு இல்லையா, இந்த லாக் ஆஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாக் ஆஃப் ஆயிரும். லாக் ஆஃப் டோட்டலா கம்ப்ளீட் ஆன பிறகு கிளிக் ஹியர் டு லாகின்ல திருப்பி உங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க என்ன பண்ணணும், உள்ள வந்து போகணும், சைன்இன் கொடு. ஒன்ஸ் சைன்இன் பண்ண உடனே உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா அந்த பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து வரும். இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இங்க வந்து காமிக்கும் உங்களுக்கு டவுன்லோட் மை சாய்ஸஸ் பெண்டிங் ஃபார் லாக் பண்றதுக்கும் சாய்ஸ் லாக்கிங் மட்டும் பெண்டிங்ல இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா இங்க காமிக்குது. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓடிபி போட்டு அந்த பண்ணா ஓடிபி வரும். டிக்கும் ஓடிபியும் போட்டு லாக் மை சாய்ஸஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதோட உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்க கோர்சஸ் காலேஜஸ் ஆட் பண்ணிட்டீங்க, கவுன்சிலிங் வந்து பினிஷ் பண்ணியாச்சு, முடிச்சிட்டீங்க. சோ நீங்க ஓடிபியும் டிக்கும் போடாம லாக் ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த லாக் ஆஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்ல வந்து திருப்பி லாகின் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். இப்போ எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு, திருப்பி சேம் ப்ரொசீஜர் தான். கிளிக் ஹியர் டு போயிட்டு அதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நீங்க டிக் பண்ணி கிளிக் ஹியர் டு ப்ரொசீட். ஃபர்ஸ்ட் ஆட் மை சாய்ஸஸ் வரும். இதுல நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மை சாய்ஸஸ் வரும். மை சாய்ஸஸ்ல செக் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ப்ரிவியூ சாய்ஸஸ். இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மா எனக்கு ஓகே அப்படின்னா இந்த கரெக்ட் பண்ணிட்டு ப்ரிவியூ சாய்ஸஸ் நீங்க டவுன்லோட் பை சாய்ஸஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்ததா கேட்கக்கூடியது இந்த கன்ஃபார்ம் கேட்கும். அடுத்தது நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். சோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், எல்லாமே கரெக்டா இருக்கு, எனக்கு தெளிவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இங்க டிக் கொடுத்துட்டு இங்க ஓடிபி போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்,
பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். இப்போ லாக் மை சாய்ஸஸ் கொடுக்க போறேன். ஸோ லாக் மை சாய்ஸஸ் கொடுக்கும்போது திருப்பி உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். நான் எல்லாத்தையும் என்னுடைய இதுல நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். இனி எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுக்கு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டவுன்லோட் மை சாய்ஸ் லாக்ட் அப்படிங்கறத காமிச்சிருச்சு. இதோட கவுன்சிலிங் முடிஞ்சாச்சு. சோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி நம்ம முடிச்சோடனே டிக் காமிச்சு கிரீன் கலர்ல காமிச்சிச்சோ அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கும் கிரீன் கலர்ல நம்மளுக்கு காமிச்சு டிக் சிம்பிள் வந்து காமிச்சிருச்சு. சோ நம்ம கவுன்சிலிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றோம். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவுன்சிலிங் இப்படிதான் நம்ம அட்டென்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு அபிஷியல் லிங்க் வந்த உடனே டெமோ வீடியோ போடுவோம். இதை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.